புதிதாக ஆட்சி பொறுப்பு ஏற்க இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு எங்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயின் டிவிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 108 சீட்டுகள் பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. இதுதான் முதல் செய்தி. இந்த வீடியோவை பாருங்கள். வெற்றி பெற்ற பெண் விஜய் எப்படி வெளியில் வருகிறார், காவல்துறை அவரை எப்படி அழைத்து வருகிறது. அதெல்லாம் பாருங்கள். அதனால் விஜய் முதலமைச்சராவது உறுதியாகிவிட்டது. ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, முழு மெஜாரிட்டி கிடைக்கல. 118 வேணும், அவர் 108 வரை எடுத்திருக்கார். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. எம்ஜிஆருக்கு ஆரம்பித்த கட்சி இவ்வளவு கேவலமாக 4000 ரூபா 5000 ரூபா 3000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே எப்படி கொண்டு வந்த கட்சியை எப்படி குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். பணம் கொடுக்கணுமா? எம்ஜிஆர் பணம் கொடுத்தாரா? ஜெயலலிதா பணம் கொடுத்தாங்களா? திமுகவை விடுங்க, அவன் சாக்கடை, அவன் ஒரு தீய சக்தி. அதனால் அவனை விடுங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பணம் கொடுக்கலாமா? இந்த திமுகவில் பணத்தை கொடுத்து இது கொடுக்கலன்னா 2 பேத்துக்கும் 10-20 சீட்டு கூட வந்திருக்காது. பணத்தை வாங்கின மக்கள் சில பேர் பயந்துக்கிட்டு வேண்டாம் வெறுப்பாக அந்த உங்களுக்கு ஓட்டை போட்டிருக்காங்க. இது பண்ணி அதனால் தீய சக்தியை ஓரளவு அழித்தாச்சு, ஆட்சியை விட்டு இறக்கியாச்சு. அடுத்தது ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சார். இதை நான் எதிர்பார்த்தேன். என்ன இது முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, எத்தனை வருஷம் அப்பாவோடு இருந்திருக்கீங்க, ஒரு டாக்டிக்ஸ் இல்லை, ஒரு தந்திரம் இல்லை. குளத்தூரில் போய் நிற்கலாமா? உங்களுக்கு சுயமாக இது இல்லையா? மற்றவன் பேச்சை கேட்டால், சேகர்பாபு பேச்சை கேட்டுட்டு போய் நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுட்டீங்கல்ல. குளத்தூரில் தான் சார் இதில் 1 லட்சம் ஓட்டை நீக்கியிருக்காங்க. போன தடவை அந்த 1 லட்சம் ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் எப்படி இந்த தடவை அதை நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கலாமா? சார் ஓட்டு நீக்கினது எங்கே கம்மியோ அங்கே தான் போய் நிற்கணும். அந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? சேகர்பாபு சொன்னோன்னு போய் நின்று கேவலப்பட்டீங்கல்ல. உங்கள் உதயநிதி நிலைமை என்ன? இங்கே 96,000 எடுத்தாங்க. கரணம் தப்புனா மரணம் நெருங்கி காலையிலேருந்து பின்தங்கினார் உங்கள் உதயநிதி. அவர் நெருக்கி அது ஒரு சின்ன தொகுதி, 1,40,000 ஓட்டு தான் மொத்தம். இல்லைன்னா அவரும் தோற்றுருப்பார். அவர் அந்த இடத்துல நின்று இருக்கக்கூடாது. ஒரு டாக்டிக்ஸ் இல்லை. இவர் சேகர்பாபு ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கப்பட்டீங்க. கர்மா அது. நீங்கள் செஞ்ச அநியாய அக்கிரமம் கொஞ்சம் நிச்சயமா அதுக்கு கர்மா அனுபவிக்கணும்ல. அதனால் அங்கே போய் உங்களை நின்று தோற்றுருக்கீங்க. நல்ல வேலை. ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது கூட தகுதி இல்லை. தப்பாக நினைக்காதீங்க. ஒரு ஆட்சியாக பண்ணீங்க, ஒரு பொம்மை மாதிரி ஒன்றுமே தெரியல. ஆஃபீஸருங்க பூரா குட்டிச்சவராகிட்டு இருந்தால் நீங்கள் உங்கள் தோல்விக்கு மெயின் காரணமே 1-2 ஆஃபீஸருங்க தான். மோசமான அதிகாரிகளை போட்டு ஸ்டாலின் நல்லா யோசிங்க. இந்த எலெக்ஷன் வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸருங்களை போட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸரு, முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர். எவ்வளவு அருமையாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருந்தது. இப்படியோ கூத்தரிச்சுக்கிட்டா இருந்தாங்க. உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த ஒரு அதிகாரிகள் மாதிரி கூத்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? உங்களுக்கு கிடைச்ச கெட்ட பேருக்கு பெரும்பாலானவங்க இவங்க தான் காரணம். அதனால் ஏதோ ஒரு குட்டிச்சவரை ஆக்கி இது பண்ணி வந்துட்டீங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ ஸ்டாலின் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் கேளுங்க. கேவலம். டெல்லிக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். பண்ணி அங்கே சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம், திராவிட கட்சியை தவிர வேறு ஆள் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி மதச்சார்புள்ள கட்சி வரக்கூடாதுன்னாங்க. யாரை? பிஜேபியை. சரி, இப்போ வேறு ஒரு தனி வந்திருக்குன்னா இதுவும் வரக்கூடாதான். என்னென்னா திராவிடத்தை தவிர வேறு யார்? திராவிடம் உங்களுக்கு பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு. திராவிடத்தில் யோகியம் இருந்தானா? அந்த திராவிடத்தில் அந்த காலத்தில் யோகியம் இருந்தாயா மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாதுரைங்கிற யோகியன் இருந்தார். 1-2 வருஷம் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது 100 ரூபா வீட்டில் இல்லை சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணார். திராவிடத்தை மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் அப்பா திராவிடத்தை 1971 76 வரை குட்டிச்சவராக்கினார். அன்னைக்கே திராவிடம் வெளியில் போக வேண்டியது. எம்ஜிஆருங்கிற யோகியர் வந்தோன்னா மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணாங்க. மக்கள் தலைவர்களை தான் சப்போர்ட் பண்ணாங்க, ஒழிய திராவிடத்தை சப்போர்ட் பண்ணலை. அண்ணாதுரைங்கிற தலைவரை சப்போர்ட் பண்ணாங்க, கருணாநிதிங்கிற தலைவரை சப்போர்ட் பண்ணலை, எம்ஜிஆருங்கிற தலைவரை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தவுடன் அவரும் ஓரளவு அதை இது பண்ணி கொண்டு போனாருன்னு அவரை சப்போர்ட் பண்ணாங்க. அவர் ஒரு பிராமண பெண். அப்பவும் திராவிடத்தை சப்போர்ட் பண்ணல. 2021 உங்களை நம்பி ஆட்சியில் கொடுத்தாங்களே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஸ்டாலின், ஏன் தோத்தீங்க? கடவுளோட தண்டனை.
கொஞ்சம் நெஞ்சு அக்கிரமமாக பண்ணீங்க. மந்திரி பூரா கொள்ளையடித்தான், அவனை பூரா ஊக்குவிச்சிங்க, அவன்கிட்ட போய் பங்கு வாங்கினீங்க. கொள்ளையடித்தவன் ஜெயிலுக்கு போனவனெல்லாம் மந்திரி ஆக்குனீங்க. மனசாட்சிங்கிறது 1% இருந்ததா? தீய சக்தி இன்றைக்கி மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. நரகாசுரன் கொல்லப்பட்ட போது தீபாவளியாக கொண்டாடின மாதிரி இன்றைக்கி மக்கள் கொண்டாடுறாங்க. காரணம் யார்? நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துனீங்க. டாஸ்மாகில் நீங்கள் பண்ணின கூத்து, இளைஞன் பூரா குட்டிச்சவராகிறான். கொஞ்சமாச்சு சமூக அக்கறை இருந்ததா உங்களுக்கு? போதை மருந்து கூடுதுங்கிற சமூக அக்கறை இருந்ததா? எதிர்த்து பேசினவங்களெல்லாம் எங்களை பொண்ணுலாம் ஜெயிலுக்கு தள்ளினீங்களே, அந்த பாவம் எப்படி அவங்கள சும்மா விடும்? எங்களை போன்றவங்க சாவன் தப்பு செய்யாதவனெல்லாம் உள்ள தள்ளினீங்க, தப்பு செஞ்சவனெல்லாம் மந்திரி ஆக்குனீங்க, ஆட்சியாக நடத்துனீங்க. ஒரு கமிஷனரை போட்டு என்ன கூத்தடிச்சிங்க, காவல்துறையை குட்டிச்சவராக்குனீங்களே. இன்றைக்கி ஒரு டிஜிபி போட்டீங்கல்ல, எப்படி இருக்குது பாருங்கள் நிர்வாகம், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் நிர்வாகம். வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். அங்கே போட்டுக்கிட்டு ஒரு கமிஷனரை போட்டிங்க. நான் எல்லாம் காவல்துறை இருந்துட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டேன். எனக்கு இப்படி மனிதர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஜாதி உணர்வோடு நடந்தார் அந்த காவல்துறை அதிகாரி. இப்போ திருமாவளம் போல ஆளுங்கள் எல்லாம் ஜாதி பற்றோட தலைவான்னு பேசுனதெல்லாம் அந்த நாட்டில் எங்கேயுமே பார்க்காத விஷயம். அப்படி ஆளுங்க கையில் நான் பதவியை கொடுக்கலாமா? உங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்குனதே அந்த அதிகாரி தான். அடுத்தது இதில் செக்ரட்டரியேட்டில் ஒரு 2-3 பேர் வச்சுக்கிட்டு அவங்கள வந்துக்கிட்டு அவங்க ஒரு டிஜிபியவே சீனியரே வரவிடாமல் இவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைஞ்சுக்கிட்டு இவங்க நினைக்கிற ஆளு தான் சீனியர். இப்படியா? கடவுளுக்கு பயப்பட வேணாமா? பாவம் சீனியராக இருந்தவங்கெல்லாம் டிஜிபி ஆகாமல் மறுபடியும் இயற்கை வந்து ஒரு சீனியர் ஆகியிருக்கு. எப்படி இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கல்ல? எவ்வளோ அமைதியாக இருந்தது இந்த 10-15 நாளில். குட்டிச்சவராக ஆக்கினீங்களேயா நாட்டையே. எப்படி இந்த தண்டனை உங்களுக்கு பத்தாது? இப்போ டெல்லிக்கு போய் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாரான், அதிமுக சிஎம்மாக இருக்கட்டும், நாங்கள் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். வெளியிலேருந்து மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்கு மந்திரிகளை உள்ளே வச்சுக்கிட்டு இல்லை இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து மறுபடியும் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே. ஒழுங்காக மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். ஒதுங்கிக்கிட்டு வர்றவங்களுக்கு வழி விடுங்க. 108 சீட்டு ஜெயிச்சாச்சு. அவங்கள ஹையஸ்ட் பார்ட்டி அவங்க தான். நம்பர் ஆஃப் சீட்டு, அதாவது எண்ணிக்கை அதிக பெற்றவங்க அவங்க தான் ஆட்சி அமைக்கணும். சும்மா திருப்பி வந்துக்கிட்டு நீங்களும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா அதிமுக தொண்டர்கள் தான் உங்களை விடமாட்டான். உங்கள் ஆதரவு உள்ள அதிமுக ஆட்சியை இது தன்மானம் உள்ள எந்த இவனும் விரும்ப மாட்டான். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு என்ன கொடுமை பண்ணீங்க, ஜெயலலிதாவை என்ன கொடுமை பண்ணீங்க, உலகம் பூரா வந்து கொள்ளையடித்த பணத்தில் முதலீடு செஞ்சுக்கிட்டு ஜெயலலிதாவை 60 கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி தண்டனை வாங்கின கொடூரமான ஆட்களாச்சு நீங்கள். உங்கள் அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவானா? நீங்கள் உங்கள் இதில் அமைச்சு பார்க்கட்டுமே சார் எடப்பாடி, உங்கள் வெளி ஆதரவுடன் அதிமுக அதை அமைச்சு பார்க்கட்டுமே. அடுத்த இது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க மாட்டார் எடப்பாடி. ஒரு எம்ஜிஆர் தொண்டன் கூட விட மாட்டான். திமுக ஆதரவுடன் அமைக்கும் எந்த அரசாங்கத்தையும் அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டான். போயிட்டு இப்போ குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக ஆட்சியை பிடிக்கலான்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. திருந்துங்கள் ஸ்டாலின், திருந்துங்க. நல்ல மனிதராக உங்களால் நல்ல மனிதராக மாற முடியாது. அமைதியாக இருங்கள், ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. உங்களை மாதிரி அக்கிரமம் பண்ணவங்களுக்கு இறைவன் எழுதிய தீர்ப்பு இது.